எக்ஸாம்பிள் 6.5. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். ஓகே, டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. இதனுடைய கான்ஜுகேட் என்ன வரும் அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தான் வரும். ஓகே, அதே மேலே கீழேயும் எழுதிடுவோம். 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணலாமா? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ச்சு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ ஆன்சர் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர் பை கீழே வந்து ஒரு ஃபார்மில் மேட்ச் ஆகும். இது ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, இது ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மெட். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ச்சு ஏ மைனஸ் பி, அதுக்கான ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரூட் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா எழுதிடுறேன். இந்த டினாமினேட்டருக்கான ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஐடென்டிட்டி ஃபார்முலா. ஓகே, நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுறேன். நியூமரேட்டர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால் ஈஸியாக அந்த ஸ்கொயரும் ரூட்டு கட் ஆயிரும். பட் டினாமினேட்டர் வந்து 2 டேர்ம்ஸில் இருக்குது. அதை சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வர இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ஹோல் ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆயிரும், அதே மாதிரி இந்த ஹோல் ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆயிரும். ஓகே, அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ரூட் ரிமூவ் ஆகிடுது. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். மேலே 2 டேர்ம் இருக்குது, கீழே ஒன்லி 1 டேர்ம் தான். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் பை டினாமினேட்டர். இந்த ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் போடுறேன். இப்போ செகண்ட் டேர்ம் பை டினாமினேட்டர். ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1 பை சைன் தீட்டா கோசெகண்ட் தீட்டா. கொஸ்டின் மேட்ச் ஆகும். ப்ளஸ் அப்படியே போடுறேன். காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காட் தீட்டா தான் ஆன்சர். இது ஃபார்முலா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பித்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.